இன்றைக்கும் நாம் சிந்தித்து தொடர்ந்து வருகிறபடி இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் 6வது சபையை குறித்து படிக்க போகிறோம். 5 சபை குறித்து படித்தோம். இன்றைக்கு 6வது சபை பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் முக்கியமாக கொடுத்த ஒரு வாக்குத்தத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 3வது அதிகாரம் 8வது வசனம். கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். போதும். இந்த வசனத்தை ஒருக்க கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. வாசிங்க. உன் கிரியைகளை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் எந்த புகாரும் எந்த குறையும் சொல்லாத ஒரு அருமையான ஒரு நிறைவான சபை பிலதெல்பியா சபை. ஆண்டவருடைய பார்வையில் நிறைவான சபை. ஆண்டவருடைய பார்வையில் பிலதெல்பியா சபை தரமான சபை. தரமான சபை, நிறைவான சபை. சொல்லுங்க. தரமான சபை. ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறதும் அப்படிதான். நாம் எப்படி இருக்கணும்? தரமான தெய்வ பிள்ளையா இருக்கணும், நிறைவான தெய்வ பிள்ளையா இருக்கணும். இந்த பிலதெல்பியா சபை குறித்து படிக்கும்போது பாருங்க, இது லீதியா தேசத்தில் சர்தை என்கிற பட்டணம், நம்ம ஏற்கனவே படித்த அந்த சர்தை பட்டணத்திலிருந்து சுமார் 30 மைல் தென்கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு அருமையான பட்டணம் தான் இந்த பாருங்க, இந்த பிலதெல்பியா பட்டணம். இந்த பிலதெல்பியா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ரோமா சீசராக இருந்த அந்த ரோமா சக்கரவர்த்தியை அதிகமாக நேசித்ததினாலே ரோமா சக்கரவர்த்தியினுடைய ஒரு சிலை அங்கே வைக்கப்பட்டு அந்த பிலதெல்பியா முழுவதும் சிலை வணக்கம் அதிகமாக காணப்பட்டது. அதோடு கூட அங்கே அநேக யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்கள் அநேக ஜீவனுள்ள யெகோவாகிய தெய்வத்தை ஆராதியாமல் ஜனங்கள் மேல் துருபதேசங்களை பரப்பி சாத்தானின் கூட்டத்தினராக என்ன செய்தார்கள்? வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் நடுவில் உருவான ஒரு சபை தான் பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா என்கிற பெயருடைய அர்த்தம் சகோதர ஸ்நேகம். சொல்லுங்க. சகோதர ஸ்நேகம். பிலதெல்பியா, பிலமோன், பிலிப், இதெல்லாம் அந்த அன்போடு சேர்ந்து வருகின்ற வார்த்தைகள். பாருங்க, பிலதெல்பியா சகோதர ஸ்நேகம், சகோதர பாசம் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. பெயருக்கு ஏற்றபடி பிலதெல்பியா சபையின் விசுவாசிகளும் சகோதர அன்பில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த சபை எப்பொழுது எங்கே வைத்து ஆரம்பித்தது என்று குறிப்புகள் ஏதும் இல்லை. ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய சாதகமான சூழ்நிலைமை இல்லை. ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கும் ஜனங்கள் பயங்கரமான பாவங்களுக்கும், ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாதையின் நடுவில் இருந்த ஒரு பட்டணம். இப்பொழுது கூட அந்த பட்டணம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா செழிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் ஒரு மனுஷன் இடறி போவதற்கு, விழுந்து போவதற்கு, தவறு செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்த ஒரு இடம். ஆனாலும் அந்த இடத்தில் இருந்த உண்மையான ஆவிக்குரிய விசுவாசிகளை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். எந்த விதமான பிராதும் சொல்லவில்லை, எந்த விதமான தவறும் என்ன செய்யவில்லை, இந்த சபையை குறித்து சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற இதுதான். பாருங்க, நானும் நீங்களும் ஆண்டவரோட பார்வையில் எப்படி இருக்கணும் பாருங்க, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஆமே ஊழியக்காரனே என்று அழைக்கக்கூடிய அளவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.
இந்த பிலதெல்பியா சபையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது 8வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7வது வசனத்தில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. போதும். ஆண்டவர் இந்த சபையில தம்மை ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்? நான் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறேன். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? சத்தியமுள்ள தெய்வம். சொல்லுங்க. இன்னைக்கு சத்தியத்தை காண முடியல, சத்திய தெய்வத்தை காண முடியல. ஆனால் நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் சத்தியமுள்ள தெய்வம். இந்த உலகத்தில் யாருமே சொல்லல நான் சத்தியம் உள்ளவன். ஆனா இயேசு சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். சத்தியம் உள்ளவர். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். வேதம் சொல்லுது, பொய் சொல்லுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. மனம் மாற மாட்டார். சொன்னதன்படி செய்கிறவர். அவர் உலகத்தில் பிறப்பார் என்று சொன்னா பிறந்தார். அவர் உயிரோடு எழும்பின போது தூதர்கள் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னா, அந்த சீஷர்களை பார்த்து சொன்னா, அவர் சொன்னபடி என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். இனி அவர் வருவார் என்று சொன்னார், சொன்னபடி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னபடி செய்கிறவர். வேதம் சொல்லுது, மனிதன் வாக்கு மாறுவான். ஆகையால தான் வேதம் சொல்லுது, பாருங்க, இந்த நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை என்ன செய்யாதீங்க. அவனுடைய ஆவி பிரிந்த உடனே அவனுடைய யோசனைகளும் என்ன செய்யும்? அழிந்து போகும். தேவ பிள்ளைக்கு விரோதம் என்ன யோசனை இருந்தா அவன் ஆவி பிரிந்த உடனே அவனுடைய எல்லா யோசனைகளும் அழிந்து போகும். அவனால் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய தேவன் சத்தியமுள்ள தெய்வம். அவர் நம்மிடத்தில் வாக்கு சொன்னது நிறைவேற்ற வல்லவர். செய்வேன் என்று சொன்ன அவர் செய்வார். ஆகிய அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்து இந்த காலம் தாமதிக்கிற சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலத்தில், குறிக்கப்பட்ட காலத்தில் அவருடைய வேலை வரும்போது நிச்சயமாகவே அவர் சொன்னது நிறைவேறும். இரண்டாவது சொல்லுகிறார், தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அவருடைய கையில் ஒரு திறவுகோல் இருக்கிறது. அந்த திறவுகோல் எப்படிப்பட்டது என்று தெரியும். அந்த திறவுகோலை வச்சு பூட்டினா யாராலும் என்ன செய்ய முடியாதா? அந்த திறவுகோலை வச்சு பூட்டினா யாராலும் திறக்கவும் முடியாது. அதை வச்சு திறந்தால் பூட்ட முடியாது. உலகத்தில் அப்படிப்பட்ட திறவுகள் உண்டா? திறவுகள் உண்டா? இப்ப நிறைய சிஸ்டம் வந்து. சமீபத்தில் நான் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போயிருந்தேன். நான் பிரதிஷ்டை பண்ணினேன். பாருங்க, லண்டனில் இருந்து இங்க ஓப்பன் பண்றாங்க. வீடு அங்கே இருக்குது, வீடு அங்கே இருக்குது, இங்க நாகர்கோவில் இருக்குது. திறவுகோல் எங்கே இருக்குது? லண்டன் இருக்கு. லண்டன்ல இருந்துட்டு வீட்டிலே லைட் எல்லாம் போடுறாங்க. லண்டன்ல இருந்துட்டு, அமெரிக்காவில் இருந்துட்டு இங்க நாகர்கோவில் இருக்கிற வீட்டிலே என்ன போடுறாங்க? லைட்டு போடுறாங்க. அவ்வளோ விசேஷமான திறவுகோல் எல்லாம் வந்திருக்கு. இந்த திறவுகளை வச்சு பூட்டினா யாராலும் திறக்க முடியுமா? முடியாதா? இந்த திறவுகோல் வச்சு பூட்டினாலும் திறக்கவும் முடியும், இது திறந்த பூட்டவும் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய கரத்தில் ஒரு திறவுகோல் இருக்கிறது. அதை ஒருவருக்காக அதை திறந்து கொடுத்துட்டோன்னா எந்த மனுஷனாலே அதை பூட்ட முடியாது. பிரைஸ்லா. நமக்காக ஆண்டவர் அந்த திறவுகளை பயன்படுத்தினால் அதுக்கப்புறமாக யாராலே அதை தடை பண்ண முடியாது. தேவன் கர்த்தர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தண்ணீர் இம்மட்டும்தான் வரணும் சொன்னா.
இன்னைக்கு கடலையா நிற்குது, அவருடைய கட்டளையில நிற்குது. கடலே நான் கேட்குறேன், நம்ம கடலுக்கு கீழே இருக்கிறோமா கடலுக்கு மேலே இருக்கிறோமா? கடல் மட்டும் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிறோமோ மேலே இருக்கிறோமா? அப்படியே அந்த தண்ணியில் எங்கே வந்திருக்கணும் இல்லையா? நம்ம கீழே இருக்கிறதுன்னா மேலே தண்ணி இருந்தால் தண்ணி எங்கே போகும்? யாராவது அங்கே பெரிய மதில் ஏதாவது கட்டி இருக்குதா? ஆனால் நிற்குதே, நம்ம ரொம்ப கீழே தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா கடல் லெவல் எங்கே இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேர் பேச்சிப்பாறை போயிருக்கீங்க? பேச்சிப்பாறை டேமுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, 0 அதுதான் கடல் மண். 0 அங்கே போகணுமானாலும் எவ்வளோ மலைகள் ஏறி அங்கே போனோம். அதுதான் அந்த காலத்திலே, இப்போ இல்லை, அந்த வெள்ளைக்கார காலத்திலே அந்த 0 பாயிண்ட் பண்ணும்போது கடல் தெரிந்துதான். இப்போ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்து என்ன முடியல. அந்த 0 பாயிண்ட்டுக்கு கீழே தான் எது இருக்குது? டாம் இருக்கிறது. அப்போ அதுக்கு தண்ணி திறந்து விடுறது அதுக்கு கீழே தான் இருக்குது. அங்கே திறந்து விடுற தண்ணீர் எந்த பம்பு சிஸ்டம் இல்லாமல் நம்ம சர்ச்சுக்கு நேரு பின்னாடி வருது. அப்போ பார்த்தா நம்ம எங்கே தான் இருக்கோம்? கரெக்டு அந்த கடல் லெவல் வந்துட்டோன்னா நம்ம எங்கே தான் இருக்கோம்? கீழே தான் இருக்கும். எத்தனையோ அடி கீழே தான் இருக்கும். ஆனால் அது நிற்கிறதுண்டா வேதம் வேற எங்கும் அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. தேவனுடைய ஒரு வார்த்தையில் தான் நிற்குது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட, அவர் சத்தியமுள்ள தெய்வம். அவருடைய கரத்தில் ஒரு திறவுகோல் இருக்கிறது. அவர் அடைத்து வைத்தால் யாராலையும் திறக்க முடியாது. அவர் நமக்காக திறந்தால் யாராலையும் பூட்டவும் முடியாது. எந்த அரசாங்கத்தாலும் பூட்ட முடியாது. யோசேப்பு மேல் எத்தனையோ வாக்குத்தத்தம் உண்டு. யோசேப்பின் மேல் தேவனுடைய திட்டம் எகிப்தின் அதிபதியாக வரணும், ஒரு பெரிய மந்திரியாக வரணும்னு. ஆனா அப்படி விட மாட்டேன் என்று எல்லா வாசலையும் யோசேப்புக்கா பூட்டினான். அதனாலதான் பாருங்க, கொல்ல பார்த்தான் சகோதரன், அதுக்கப்புறமா பாழ்கிணற்றில் போட்டான், அதுக்கப்புறமா விற்று போட்டான், அதுக்கு அப்புறமாக சிறைச்சாலையில் போட்டான். சிறைச்சாலையிலும் இனிமே வெளியே வரக்கூடாதுன்னு கையும் காலையும் இரும்பு சங்கிலிகளால் கட்டி வைத்தாங்க. எங்கெல்லாம் யோசேப்பினுடைய வாசலை சத்ரு அடைத்தானோ அந்த வாசலெல்லாம் ஒன்றென்று நொன்றாக தாவீதின் திறவுகளுடைய கர்த்தர் திறந்தார். அந்த வாசலை சகோதராலே பூட்ட முடியல. யோசேப்புக்கு கர்த்தர் திறந்த வாசலை யோசேப்பின் சகோதராலே பூட்ட முடியல. 20 வெள்ளிக்காசுக்கு விற்ற சொந்த சகோதராலே ஒன்றும் செய்ய முடியல. விலைக்கு வாங்கின முதலாளிகளாலே ஒன்றும் செய்ய முடியல. போத்திப்பரனுடைய மனைவியினாலையும் அதை பூட்ட முடியல. சிறைச்சாலையில் யாராலையும் பூட்ட முடியவில்லை. கர்த்தர் யோசேப்புக்கு திறந்தது. அல்லேலூயா. அந்த தேவன் பிலதெல்பியா சபை பார்த்து சொல்லுகிறார். 8வது வசனத்திலே வாசித்து பாருங்க. 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு எவ்வளவு பலம் இருக்குது? கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். முதலாவது 4 காரியத்தை அந்த சபையை பார்த்து சந்தோஷமாக ஆவியானவர் சொல்லுகிறார். ஒன்று, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்ம எல்லாருடைய கிரியைகளையும் அறிகிற தேவன் சத்தியபரர். அல்லேலூயா. சத்தியபரர், அவர் ஏக சத்திய தெய்வம். பழைய காலத்தில் ஒரு மலையாள பாட்டுண்டு, பழைய ஏக சத்திய தெய்வமேயுண்டு பூவாசிகளே, ஏக சத்திய தெய்வமேயுள்ளோ கொண்டு வச்சிடத்திருக்கும் துண்டமல்ல சத்திய தெய்வம், கொண்டு வச்ச இடத்திருக்கும்
തുണ്ടമല്ല സത്യ ദൈവം, ഏക സത്യ ദൈവമേയുള്ളൂ. ഭൂവാസികളെ ஏக சத்திய தெய்வமேயுள்ளோ. கொண்டு வச்செடுத்திருக்கிற ஒரு துண்டு பொருள் அல்ல. யாரு? சத்திய தெய்வம். ஒரே சத்திய தெய்வம் உண்டு. அவர் தான் தாவீதின் திறவுகோல்களுடைய நம்முடைய ஆண்டவராய் இயேசு. அந்த திறவுகோல்ங்கிறது சகல அதிகாரத்தையும் காண்பிக்கிறது. இயேசு சொன்னா சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளின் சீஷராக்குங்க. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் யாவன நாமத்தினாலே என்ன செய்வீர்கள்? பிசாசுகளை துரத்துவீர்கள். நான் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன். அந்த அதிகாரத்தை என்ன செய்வேன் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வார்கள், அதிலும் மேலானவைகளையும் செய்வாங்க. அதுதான் அதிகாரம். நமக்காக ஒரு வாசலை கத்த திறந்தன்னா அவர் திறந்ததுதான் பிரியமானவரே, திறந்ததுதான். அல்லேலூயா. எங்க தாங்க காரியம் ஒண்ணு கிரியைகளை அறிகிறேன். நம்ம எல்லாருடைய சூழ்நிலைமை அறிகிறது. ரெண்டு ஆண்டவர் சொல்ல, உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கிறது. உனக்கு இருக்கிற பலம் எவ்வளவு? எவ்வளவு பலம் சொல்லுங்க. பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை. 5000 10,000 லட்சம் அப்படி ஒன்றும் கிடையாது. நமக்கு இருக்கிற கொஞ்சம் தான், சிறு மந்தை தான். ஒருவேளை சொல்ல நாம் சிறுமைப்பட்டவர்கள் கொஞ்சம்தான். நமக்கு ஒருவேளை பெரிய வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, உனக்கு கொஞ்சம் மேல இருந்த போது கூட அதை நீ தக்க வைத்துக் கொண்டா, அதில் நீ திருப்தியா இருந்தா. ஆண்டவர் நமக்கு தருகிற கொஞ்ச காரியத்திலும் நாம் எப்படி இருக்கணும்? திருப்தியா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? திருப்தியா இருக்கணும். போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே எப்படிப்பட்டதா? மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற கொஞ்சம் இருக்கலாம், அதில் திருப்தியா இருக்கணும். அதுல நம்ம எப்படி இருக்கணும்? திருப்தி. அதுல நம்ம அல்லேலூயா. இடையில சின்ன ஒரு கசப்பு கூட கொடுத்தாதான் சரியாகும். அப்படிதானே? அல்லேலூயா. போதும். இங்க கவனிங்க. நம்ம கொஞ்சம் பலம். நமக்கு மற்றவங்களை போல பெரிய வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒண்ணு, அதுல திருப்தியா இருக்கணும். ரெண்டு, அதை நம்ம காத்துக்கொள்ளணும். ஒருவேளை நமக்கு 2 தாலந்து தான் இருக்கலாம், அதை காத்துக்கொள்ளணும். ஏன் 1 தாலந்து தான் இருக்கலாம், அது குறவொன்னும் இல்லை. அது குறவு. 1 தாலந்து கிடைத்தா அதுக்குள்ள கணக்கு தான் கர்த்தர் கேட்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 1 தாலந்து கிடைத்தவன்கிட்ட 5 தாலந்துக்குள்ள கணக்கு என்ன செய்ய மாட்டான். சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ அவங்களுக்கு நிறைய இருக்குது. நிறைய பற்றவன் நிறைய கணக்கு ஒப்புவிக்கணும். நிறைய வாங்கினவங்க நிறைய கணக்கு ஒப்புவிக்கணும். எவ்வளவு கணக்கு அவங்க எழுதணும், எவ்வளவு அவங்க சம்பாதிக்கணும். அதுக்கு தான் அவங்க ஓடுறாங்க, அதுக்கு தான் பிரயாசப்படுறாங்க. அல்லேலூயா. கொஞ்சமா இருந்தாலும் அதில் நம்ம உண்மை உள்ளவராயிருக்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் எப்படி வைப்பாரா? அநேகத்தில் என்ன செய்வாரா? அதிகாரியாக வைப்பார். அநேகத்தில் அதிகாரியா மாறணுமானா இருக்கிற கொஞ்சத்தில் கரெக்டா இருக்கும். இந்த பிலதெல்பியா சபை பார்த்தீங்களா, இருந்தது கொஞ்சம் பலம்தான். அந்த பலத்தில் அவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தரோட நாமத்தை பற்றி கொண்டாங்க. கர்த்தரோட நாமத்தை மறுதலிக்கல, கர்த்தரோட வசனத்தை பற்றி கொண்டாங்க. அடுத்தான சொல்லுங்க, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியா இதோ திறந்த வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நமக்கு பெரிய ஆரோக்கியம் இல்லை, கொஞ்சம் ஆரோக்கியம் தான் இருக்குது.
கொஞ்சம் சுகதான் இருக்குது, பலவீனம் தான் இருக்கிறதுல கரெக்டா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணுமானா, நல்ல கவனிங்க, பொருளாதாரத்திலும் சரி ஆவிக்குரிய நிலைமையிலும் சரி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணுமானா தேவன் நம்ம இப்ப வைத்திருக்கிற ஸ்டெப்பில் கரெக்டா இருக்கணும். இங்க இருந்துட்டு மேல கற்பனை பண்ணக்கூடாது. இந்த ஸ்டெப்பில் நம்ம அடிகளை கரெக்டா வைக்கணும். அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன், இந்த நகரும் படிக்கட்டுகளை பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் சாதா படிக்கட்டு இருக்கும், அதுல யாரும் போக மாட்டாங்க. எதுல? நகரும் படிக்கட்டு ஏறிட்டு திரும்ப என்ன செய்வாங்க? நகரும் படிக்கட்டு எதுக்காக? படிக்கட்டு ஏற முடியாதவங்களுக்கு தான் என்னது நகரும் படிக்கட்டு. இவங்க அதுல செய்ய மாட்டாங்க. நகரும் படிக்கட்டில் ஏறிட்டு அதுல நின்று போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அடுத்த படிக்கட்டில் ஏறி ஏறி போவாங்க. அவங்க பெரிய ஹீரோ மாதிரி காட்டுறது, பெரிய ஹீரோ மாதிரி காட்டுவாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஹீரோ மாதிரி காட்டி பொத்துன்னு என்ன செய்வான்? கீழே விடுவான். அவன் ஒழுங்கா போவதற்கு பக்கத்தில் நகராத என்ன உண்டு? படிக்கட்டு. அதை நமக்கு என்ன நம்ம திறமை? ஒரு படியில் நிற்கிறோமா, ஒரு ஸ்டெப்பில் நிற்கிறோமா, அதில் நம்ம கரெக்டாக நிற்கணும். அதில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கணும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறான். பிலதெல்பியா சபையார் அதுதான். உங்களுக்கு பொருளாதாரம் சரி, ஆவிக்குரிய நிலைமை சரி, விசுவாசம் சரி, எல்லாமே எல்லாமே அவர்களுக்கு கொஞ்சம் தான் இருந்தது. அதில் அவர்கள் வசனத்தை கை கொண்டாங்க. ஹல்லேலூயா. இதையும் அன்னைக்கு சொல்றான், ஆண்டவரே நாங்க எல்லாரும் மாதிரி எங்க பெரிய பெரிய கோத்திரம் ஒன்றும் இல்லை, இஸ்ரவேல்ல எங்க கோத்திரம் தான். எந்த கோத்திரம்? சிறிய கோத்திரம். அது நீங்க பாருங்க, அந்த கோத்திரமே அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட கோத்திரத்தில் உள்ளவர் தான் யாரு? கிதியோன். எங்க குடும்பம் அப்படிதான், என் சூழ்நிலைமை அப்படிதான். ஆண்டவரே நான் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொன்ன, சரி நீ இருக்கிற நிலைமை உனக்கு புரியுது, எனக்கும் புரியுது. நான் இப்போ ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு இப்போ என்ன பலம் இருக்குது, அந்த பலத்தோட நீ போ. அதுதான் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்ன கிருபை தந்திருக்கிறார்? ஆண்டவர் நமக்கு என்ன விசுவாசத்தை தந்திருக்கிறார்? அவனுக்கு பகிர்ந்து அளித்து கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படி. இல்லை நான் அந்த பாஸ்டர் மாதிரி எனக்கு விசுவாசம் வந்ததுக்கு இன்னும் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லாம் சரியாகட்டும், அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் எடுக்கலாம், எல்லாம் சரியாகட்டும், அதுக்கு பிறகு ஆராதிக்கலாம். அது ஒரு காலம் சரியாக போறது கிடையாது. அவங்க ஆராதிக்க போறதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறா, உனக்கு என்ன பலம்? உனக்கு கொஞ்சம் பலமா? அதில் நீ உண்மையாயிரு, உன்னை நான் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவேன். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்வாரா? அநேகத்துக்கும். இந்த சாரிபாத் விதவை வீட்டிலே கொஞ்சம் மாவு தான் இருந்தது, ஒருபடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. அதில் அவள் கரெக்டாக இருந்தாங்க. அதில் கரெக்டாக இருந்து அதில் கர்த்தருக்கு கொடுத்தாங்க, கர்த்தர் ஊழியக்காரனுக்கு கொடுத்தாங்க. அதில் கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க. அவளும் போஷிக்கப்பட்டாங்க. அவளுக்கு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் போஷிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்தது கொஞ்சம் மீன் தான், 5 அப்பமா எத்தனை மீன் தான் இருந்த ஜனங்களுக்கு பார்த்து அது கொஞ்சம் தான். சீசன் சொல்லுகிற, ஐயா ஆண்டவரே இது எதுக்கு ஆகும்? சில வேளையில் நம்ம வீட்டில் அப்படிதானே, வாய்ப்பே இல்லை. வீட்டில் இருக்கிறது 10 பேர் இருக்கிறது, ஒரு வேளை 4 பேர் 5 பேருக்கு சாப்பிடக்கூடிய பொருள். வீட்டில் உள்ள சில குழப்பம் நடக்கும். இது எத்தனை பாத்திரத்தில் விளம்புவதற்கு? அதே நிலைமைதான் இது. ஒரு வீட்டில் உள்ள சூழ்நிலைமை இல்லை. 5000 அதிகமான புருஷர்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இருக்கிறது கொஞ்சம் தான். இயேசு என்ன சொன்னாரு? அது என்னிடத்துல கொண்டு வா. உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை எங்க கொண்டு வா? என்னிடத்துல கொண்டு வா. கரெக்டா இருந்தாங்க. ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க, மறுதளிக்கல. ஆண்டவர் சொன்னா சரி கொண்டு வந்தாச்சு இல்லையா? இந்த ஜனங்களை 50 வீதம் உட்காரவை.
கொஞ்ச காலத்திலும் நம்ம உண்மையுள்ளவராக இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மை கொண்டு போய் நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தெய்வம். அந்த கொஞ்சத்தில் உண்மை இருந்ததுனால அந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான், இதோ திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இன்றைக்கு மத்தியான வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். எல்லாரை போல நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், கிருபை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தந்திருக்கிற கிருபையிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் உண்மையில் நீங்கள் கரெக்டாக இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு தந்திருக்கிற அந்த கொஞ்சம் காரியத்தில் நீ கரெக்டாக இருந்தால் நான் உனக்கு திறந்த வாசலை வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. அந்த திறந்த வாசலை யாராலும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. திறந்த வாசலை யாராலும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு எரிகோவில் அவர் பாருங்க, வாசலை திறந்தது போலவே அந்த அலங்கத்தை இடிக்க செய்தார். இன்னைக்கு வேற அதை கட்ட முடியல. ஆண்டவர் சொன்னது கட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரையிலும் அங்க பிரச்சனை தான். அது கட்டுறவங்களுக்கும் அந்த வாசலை வைக்கிறவங்களுக்கும். சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறந்தா, அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறந்ததை வேற யாரும் எதுவும் செய்ய முடியல. அவர் திறந்ததுதான். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட தனிப்பட்ட வாழ்வில், குடும்பத்தில், தொழிலில், வேலையில், பிள்ளைகளோட வாழ்க்கையில், பிள்ளைகளோட படிப்பில், எதிர்காலத்தில், நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திறந்த வாசல் மட்டுமல்ல, 9-10 வசனம் படிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், வாசியுங்கள். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். யூதரே கிடையாது, ஆனா வெளியில சொல்ற நாங்க யாரு, ஆனா அவங்க யாராக இருக்கிறாங்க? சாத்தானின் கூட்டத்தார் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தை உனக்கு கொடுப்பே. இதோ இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது, ஆவிக்குரியவர்களே கிடையாது. ஆனா ஒரு கூட்டத்தில் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற, பிசாசுனுடைய உபதேசத்தை சுமந்து நடக்கிறவங்க நாங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிற அப்படிப்பட்ட கூட்டத்தை நான் உங்களுக்கு தருவேன். அப்படிப்பட்ட கூட்டத்தை நான் உங்களுக்கு தருவேன். அந்த ஜனத்தை தருவேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? நம்முடைய நாகர்கோவில் பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லாம வாழ்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று வாக்கு பண்ணுகிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாருங்க, ஒன்று திறந்த வாசல். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறாரு? எத்தனை பேருக்கு திறந்த வாசல் வேணும்? அல்லேலூயா. திறந்த வாசல். இரண்டாவது சொல்லுகிறார், நமக்கு எதிராக மறைமுகமாக கிரியை செய்கிற கூட்டம் உண்டு, அந்த கூட்டத்தை நான் உனக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்ல, உன் சத்துருக்களும் பாதபடியில் வந்து என்ன செய்வார்கள்? பணிவார்கள். 3 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்ட. அந்த விசுவாசிகள் பார்த்தீங்களா, பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை என்ன செய்தாங்களா? காத்து கொண்டார்களாம். அவங்க சோர்ந்து போகல, அவங்க தளர்ந்து போகல, பொறுமையை காத்து கொண்டாங்க, பொறுமையா இருந்தாங்க, நீடிய பொறுமையா இருந்தாங்க. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற எந்த காலம்? சோதனையின் காலத்துக்கு தப்பும்படி நானும் என்ன செய்வேன். அன்றைக்கு பிலதெல்பியா சபை பார்த்து சொன்ன ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பொறுமையை காத்து கொள்வீர்கள் என்றா நிச்சயமாகவே பயங்கரமான சோதனைக்கு நான் உங்களை காத்து கொள்வேன். 1-2 சோதனை அல்ல, பூச்சக்கரம் எங்க ஒரே நேரத்தில். நமக்கு தெரியும் பாருங்க, கொரோனா வந்தது ஒரு பகுதிக்கு அல்ல, பூச்சக்கரத்தில் எங்க
சொல்லுங்க. பூச்சக்கரத்தில் எங்கும், பூச்சக்கரம் எங்கும் ஒரே சோதனை வந்தது. அதில் எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போனாங்க. கர்த்தர் நம்மை பாதுகாத்தா. அது அவருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாருக்கும் கொரோனா வந்தது. கொரோனா வராத யாருமே இல்லை, ஆனால் நம்மை பாதுகாத்தாங்க. அல்லேலூயா. நம்ம அப்பல்லோ ஆஸ்பத்திரி போகல, நம்ம காவேரி ஆஸ்பத்திரி போகல, ராஜாஜி ஆஸ்பத்திரி போகல. பாருங்க, இங்கே கூட பாருங்க, ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜனே இல்லை. என்ன இல்லை? நிறைய பேர் ஆக்சிஜன் இல்லாமே செத்து போன அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆக்சிஜனோடு கூட வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். சோதனை காலத்தில் தப்பு வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எங்க குடும்பத்தில் 2 பேர் அப்போ ரொம்ப சீரியஸ், ரொம்ப சீரியஸ். எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. யாரும் கிட்ட போக முடியாது. எனக்கு மட்டும் கவர்மெண்ட் பாஸ் கிடைத்தது. பாருங்க, நான் இங்க இருந்த பஸ் கார் போவேன். அப்படி இருக்கும்போது நம்ம சபையில் உள்ள இன்னும் 2 பேருக்கு பயங்கர, நான் ஒரு இடமும் கிடையாம கடைசியில் ஒரே ஆஸ்பத்திரி 4 பேருக்கும் அங்கதான். யாரும் போய் பார்க்க முடியாது. 4 பேருக்கு நான் தான் போக வேண்டி இருக்குது. ஆனால் உள்ள விட மாட்டாங்க. நானும் அந்த மலையோடு நனைஞ்சு டெய்லி பாருங்க அப்படியே போவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆனால் அங்கே இருக்கிற அந்த 4 பேரில் 4 பேருடைய நிலைமையும் பரிதாபகரம் தான். டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டே சொன்னாங்க, ஆக்சிஜன் சரியாக இல்லை, தப்புற காரியம் கஷ்டம்தான். இன்னைக்கு 4 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த அந்த கொரோனா பாதித்த அந்த ரூமுக்குள்ளே போவேன். அவங்களுக்காக பாருங்க திங்ஸை கொண்டு கொடுப்பேன். பாருங்க, அவங்ககிட்ட பேசுவேன். பாருங்க, சொல்லுவாங்க போங்க, போகக்கூடாது. ஆனால் கர்த்தர் பலப்படுத்தினா, தேவன் நம்மை பாதுகாத்தால் எந்த தீய சக்திகளும் நம்ம என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, இப்படியே ஷட்டில் பிடிச்சு, உன்னை வச்சிருக்கிறேன் பாரு சொல்லு. அந்த ஆளுக்கு அட்ரஸே இல்லை. கொரோனாவில் உலகத்தை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் உலகத்தில் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. அவர் வச்சிருக்கிறேன் பாருன்னு சொன்னா கரெக்டு தான். ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. பிலதெல்பியா சபை பார்த்து சொல்லுகிறார், உங்க பொறுமை குறித்த அந்த காரியத்தில் நீங்க காத்து கொண்டீங்க, விழுந்து போகல, சோர்ந்து போகல, தளர்ந்து போகல. சோதனை காலத்து அவங்களை தப்பு வைப்பேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். பாருங்க, அதனுடைய 11வது வசனம் வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பாருங்க, சீக்கிரமா உன்னிடத்தில் வருவேன். அதனால உன் கிரீடத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை சில வேளையில் வேற ஆள் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். ரொம்ப கவனம். ஆண்டவர் தந்ததானேன்னு நம்ம நிர்விசாரம் இருக்கக்கூடாது. சவுலை அபிஷேகித்து கிரீடம் கொடுத்தது யாருதான், கர்த்தர் தான். அந்த கிரீடம் இப்ப யாருக்கு போய்விட்டது, தாவீதுக்கு போய்விட்டது தெரியுமா. நல்ல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகள் வரங்களை நம்ம காத்துக்கொள்ளணும், எப்பவும் காத்துக்கொள்ளணும். நம்ம பொறுமை இழக்கிறதுனால அது இழந்து போகக்கூடாது, இன்னொருவனுக்கு அது போய் சேரக்கூடாது. அது இயேசுவின் வருகை நடக்கிறதை குறித்து 12வது வசனம் படிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தை தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை, என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தை அவன் மேல் என்ன செய்வேன், எழுதுவேன். இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னா, உங்க சரீரத்தில் எந்த நாமத்தையும் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது, பச்சை குத்தக்கூடாது.
ஆண்டவர் சொன்ன பச்சை குத்துறவனை கல்லெறிந்து என்ன செய்யணும்? அவன் என் ஜனத்தின் நடுவில் இராதபடி அவன் அறுப்புண்டு போக கடவன். ஆனா நம்ம பரலோகத்தில் போகும்போது இந்த உலகத்தில் உலகத்தை மாம்சத்தை பிசாசையும் ஜெயித்து சோதனைகளை சகித்து 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 அவன் பரலோகத்துக்கு போறோமே ஆண்டவர் சொல்லுகிற என் தேவனுடைய ஆலயத்தை நான் தூணாக்குவேன். அது யாரும் பறித்து கொள்ள முடியாது, யாரும் நம்மை அசைக்க முடியாது. அவன் நமக்கு ஒரு புதிய நாமத்தை நம்ம எழுதுவாரா பாருங்க. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பாருங்க புதிய எருசலேமனுடைய நாமம், தேவனுடைய நாமம். ஆண்டவர் சொல்லி ஏன் புதிய நாமம் ஆண்டவருக்கு? அப்ப நமக்கு தெரிஞ்ச நாமங்க நிறைய இருக்குது. எல்ஷடா எல்ஷடா பாருங்க, ஏலலியோ எவனேசரே, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து ரட்சகர், ஆண்டவர், எத்தனையோ நாமங்கள். அப்ப நம்ம இதுவரையிலும் கேட்காத நாமத்தை பாருங்க, அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றிகளில் நம்முடைய சரீரத்தில் இயேசு எழுத போகிறார். ஆவிக்குரிய சரீரத்தில் எழுத போகிறார், உயிர் பெற்ற சரீரத்தில் எழுத போகிறார். இந்த உலகத்தில் எது இழந்தாலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? உண்மையாகவே மற்றெல்லா சபைகளை விட இந்த பிலதெல்பியா சபைக்கு தான் அதிக வாக்கு தத்தம். இந்த உலகத்தில் வாழும்போது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசலை தர விரும்புகிறார். சாத்தான் அடைத்த, எதிராளிகள் அடைத்த, அந்த மனிதன் அடைத்த சில வாசல்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்காக திறப்பதற்கு அவர் வல்லவர். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதல்ல, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தை நீ உண்மையாயிரு, அந்த கொஞ்சம் பலத்தை நீ என்னை ஆராதி, அந்த கொஞ்சம் பலத்தில் என்னை பின்பற்றி வா, அந்த கொஞ்சம் பலத்தில் என்னை நம்பு, அந்த கொஞ்சம் பலத்தில் இருக்கிற பலத்தில் என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் சொல்லுகிறத கேளு, நான் உனக்கு திறந்த வாசல் வைப்பேன், அது யாராலும் பூட்ட முடியாது.